இப்போ உலகமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அலர்ட் அண்ட் பேனிக் ஜோனுக்குள்ளே தான் போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் சேர்ந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்கணும்னு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சைடில் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி அண்ட் அதுக்கப்புறமா யூகேவும் சேர்ந்து நாங்கள் டிஃபென்சிவாக வந்து என்ன பண்ணணுமோ உங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேலுக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் அந்த யூஎஸ் எப்போ உள்ளே வந்துச்சோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சுன்னு சொல்லலாம். திருப்பி வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு ஈரானியனோட சுப்ரீம் லீடரையும் அண்டு டாப் அஃபீஷியல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ அந்த கோவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ணி மற்ற மிலிட்ரி பேசஸ் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற இந்த சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, யூஏஇ, துபாய் இந்த மாதிரி வந்து கண்ட்ரீஸில் இருக்கிற யூஎஸோட மிலிட்ரி பேசஸ் அண்ட் ஏர்பேஸ் கேம்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அடித்தாங்க. ஸோ ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்போ யூஎஸ் வந்து என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நியூக்ளியர் அட்டாக் வந்து இப்போ அவங்க வந்து பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட, அதனால் நியூக்ளியர் வெப்பன் வந்து இருக்கவே கூடாது, அதனால தான் நான் வந்து தடுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, அவங்க போட்டுருவாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்களே இதுக்கு என்ன பதில் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ஹிரோஷிமா, நாகசாக்கி உங்களுக்கு அந்த கதை தெரியும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட சேஃப்டிக்காக தான் எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வந்து வெப்பன் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. தேங்க் காட் இந்தியா வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்ற ஒரு மிசைல் மேன்னால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்டெபிளைஸ்டு மோடில் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் வந்து நெசட்டோட மீட்டிங்க்கு வந்து இஸ்ரேலுக்கு போனதாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பிஎம் பெஞ்சமினை வந்து ரொம்ப ஆற தழுவனதாக இருக்கட்டும், அண்டு எப்ஸ்டின் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனோடனே வந்து யூஎஸோட வந்து கை கோத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லும். அதை வந்து நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்டு பாலஸ்டைனுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ தான் ரீசெண்டாக. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஈரானை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஈரானை கண்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யூஏஇயை போய் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அடிக்கிறீங்க, ரிட்டாலியேட்ரியை வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு ஈரானை வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்கு இந்தியா. அண்ட் நாங்கள் வந்து பீஸை தான் வந்து விரும்புகிறோன்ற மாதிரியும் சொல்கிறாங்க.